ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நேந்திர வாழைப்பழம் எடுத்து இது பாதியாக கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன். நல்லா கனிஞ்ச பழமா இருந்தால் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் நடுத்தர பழங்கிறனால ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்த இது ஒரு தோலை நீக்கிட்டு இந்த பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு உதிரியாட்டு பிசைஞ்சுக்கோங்க. இதை எடுத்து உருண்டை பண்ணா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். அதே நேரத்தில் உடச்சா உடையும். இந்த மாதிரி இருந்தா தான் சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஒரு அரை முறை தேங்காவை துருவி வச்சிருக்கேன். இன்னொரு கப்ல ஒரு வாழைப்பழத்தை கையை வச்சு சும்மா பிச்சு பிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வாழைப்பழம் சேர்க்காம பண்ணலாம், சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. புட்டுக்குள்ள எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா தேங்காய் பூ போட்டு இதுக்கு மேல அந்த வாழைப்பழம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸா போட்டுக்கலாம். 3 லேயர்ஸ் வரைக்கும் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருள் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா 2 லேயர்ஸ் மட்டும் போட்டு கூட பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். எப்படி அசம்பிள் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிட்டு புட்டு குக்கர்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, சூப்பரான வாழைப்பழ புட்டு ரெடி ஆயிருச்சு. இது கூட பச்சை பயிறு நாட்டு சக்கரெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். செம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்.